அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, நான் உங்கள் ஆர்ஜே ரிஷ்வானா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த டாபிக் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ டாபிக் நேம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்த கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அவங்க எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஒரு நிமிஷமாவது அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு. இது ரொம்ப பெரிய ஆசைலாம் கிடையாது. நம்ம இயற்கையாகவே ஒருத்தவங்க மேலே அன்பாக இருந்தோம் அப்படின்னா அவங்கள்ட்டேருந்து இயல்பாக ஒரு எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான். நம்ம மனசில் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் கொடுத்துருந்தாலும் அவங்களோட லைஃப்பில் நமக்கு ஒரு சின்ன இடமாவது இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ்க்கும் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு விஷயம் அப்போ தான் ஹிட் ஆகும். ஒருத்தர் பிஸியாக இருக்கலாம், ஆனால் உண்மையிலே நம்மளை நினைக்கிறவங்க ஒரு மெசேஜ் அனுப்புறதுக்கோ ஒரு கால் பண்ணுறதுக்கோ நேரம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரியாரிட்டி என்பது நேரம் கிடைக்கிறதுல இல்லை, நேரத்தை உருவாக்குறது. அதனால நீ யாருக்காவது ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருக்கணும்னு நினச்சின்னா அது தப்பு கிடையாது. ஆனால் அதை கேட்டு வாங்க வேண்டிய நிலை வந்துச்சு அப்படின்னா அவங்க அன்பை விட உங்ககிட்ட அலட்சியம் அதிகமாக காட்டுறாங்கன்னு அர்த்தம். உன்னை உண்மையாக மதிக்கிற இடத்துல நீ இருக்கணும். உன்னை உண்மையாக தேடுற மனசை நீ நேசிக்கணும். ஏன்னா உண்மையான அன்பு ஒருபோதும் உன்னை ஆப்ஷனாக ஃபீல் பண்ண வைக்காது, ஒரு ப்ரியாரிட்டியாக தான் உணர வைக்கும். ஸோ உன்னை சுற்றி உள்ளவங்க உன்னை ஆப்ஷனாக பார்க்குறாங்களா, உன்னை ப்ரையாரிட்டியோடு பார்க்குறாங்களா அப்படிங்கிறத அவங்க பண்ணுற அலட்சியத்திலே தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.